பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் நேற்று மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரது இறப்பு செய்திதான் மொத்த தமிழ் திரையுலகினரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. உயிரிழந்த மனோஜின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உயிரிழந்த மகனின் உடலுக்கு அருகிலேயே பாரதி ராஜா அமர்ந்து கதறி எழும் காட்சிகள் பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் நடிகர் மனோஜ் மார்கழி திங்கள் பட இசை வெளியீட்டு விழாவில் தந்தை பாரதி ராஜா குறித்து உருக்கமாக பேசிய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. தமிழ் செல்வன் படத்தில் வேலை பார்த்த பிறகு படம் இயக்குகிறேன் என்று அப்பாவிடம் கூறினேன். என்னை திரையில் பார்க்க வேண்டும் என அப்பாவுக்கு ஆசை. அதனால் என்னை நடிக்க சொன்னார். முதலில் முடியாது என்று சொன்னேன். எனக்கும் அப்பாவுக்கும் 6 மாசமா சண்டை. 2 பேரும் பேசிக்கவே இல்லை. தாஜ்மஹால் படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். என் வாழ்க்கை முழுவதும் போராட்டம்தான். பின்னர் படம் இயக்குகிறேன் என்று அப்பாவிடம் சொன்னேன். அப்போதும் அப்பாவுக்கு பயம்தான் இருந்தது. எங்கே இவன் இயக்குனராக சொதப்பி விடுவானோ என்ற பயம் இருந்தது. காரணம் எனது வாழ்க்கை போராட்டமாக தான் அமைந்தது. அப்பாவுக்கு அடுத்ததாக என் மனைவிக்கும் மகள்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என பேசிவிட்டு கண்கலங்கினார் மனோஜ். தொடர்ந்து பேசிய அவர், நான் தொடர்ந்து போராடி வந்த போது என்னுடைய மனைவி எனக்கு ஒரு தூணாக இருந்தார். என்னை ரொம்பவே நம்பினார் என உருக்கமாக பேசினார். இவர் பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.